வணக்கம். ஆர்பிகே கிச்சன்லேருந்து ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாலக்கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் பாசிப்பருப்பு அரை மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்கு. 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். 2 வரமிளகா, கருவேப்பிலை, 1/4 கப் சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய் குறுக்கில் அரிஞ்சிருக்கோம், 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கடுகுளுத்தம் பருப்பு, பூண்டு தட்டி வச்சுருக்கு, 1 கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கோம். குக்கரில் ஊறின பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, மஞ்சப்பொடியை சேர்த்துக்குவோம். 1/2 டம்ளருக்கு தண்ணி விட்டுக்குவோம். அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். குக்கர் மூடியை போட்டு மூடி வெயிட் போட்டு 2 விசில் சத்தத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கீரையை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இதை நாம் வெந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுடுவோம். தண்ணி சேர்க்கக்கூடாது. கீரையில் இருக்கிற தண்ணியிலே கீரை வெந்துடும். மூடியை திருப்பி போட்டு சிம்மில் 5 நிமிஷம் விட்டுடுவோம். கீரை நல்லா வெந்துருச்சு. தாளிச்சிட்டு கடைஞ்சிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் வரமிளகாய், கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சீரகத்தை சேர்த்துக்கலாம். தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு செவக்கணும். பூண்டு செவந்ததும் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை குக்கரில் உள்ள கீரையில் போட்டுக்கலாம். கீரையை பிளெண்டர் வச்சு கடைஞ்சிக்கலாம், மத்தலையும் கடையலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்க்கணும். மத்து போட்டு கீரையை நல்லா கடைஞ்சிக்கலாம். பாலக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.